திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருக வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா ராஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்க பத்மாவதியம்மா படிங்கம்மா. ஐயா படிக்க சொல்லுங்க ஐயா, நான் கேக்குறேன் ஐயா. சிவாய நம. ஊழியர் பொன் படிக்குமா? படிங்க படிங்க. ஏன் காலையில அவங்களை தொந்தரவு பண்றீங்க? விட்டுருங்க. புழியர்கொன் வெப்பொழித்த புகழியர்கொன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்லுமிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா 27 பேர் துதி. வாங்கம்மா. திருமுறை ஆசிரியர் 27 பேர் துதி. சொக்கம்மல் வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள் திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்தனார் கருவூரத் தெள்ளு பூத்துருந்தி நம்பி ஒரு ஞான கண்டராதித்தர் வேணாங்கட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை அடிகளா சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய் உணரில் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டா நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருளி செய்ய தெய்வீக தன்மையோரே சிவநெறி திருமுறைகள் 12 அருளி செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அதுல நடுவுல வர்ற அடிகள்னு படிச்சுங்க, அது ஐயடிகள். அது ஐயடிகள்னு படிக்கணும் நடுவுல. ஆமாங்க ஆமாங்க. ஐயடிகள் தான் இருக்குது ஐயா. ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள். நீங்க வெறும் அடிகள்னு படிச்சுங்க. அது அடிகள்னா எத்தனை அடிகள்லாம் மாணிக்கவாசரோட அடிகள் தான். அதனால நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் வணக்கம். நன்றி. அடுத்து வந்தவாசி செண்பவல்லியம்மா வாங்க. அருள் பெருகு தனிக்கடல். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சேரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் முய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே தெருட்களை நாண கன்றும் அரசும் சென்று
செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. சரஸ்வதி அம்மா வாங்க. திருக்கதவும் திறக்க பெருமான் பேரானந்தத்து. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கை திருமால் அறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே திருப்பள்ளி எழுச்சி வாங்க. தோறும் செல்வ 4வது பதியம் படிங்க. இன்னிசை வீணையர் படிங்க. சரிங்க. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று பெருமானை உள்ளத்திலே எழச் செய்து திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 246வது நாளாக 346 ஐயா. 346 இல்லையா? 346. சரி, 300 நாளைக்கு மேல போயிடுச்சு. 346. இந்த நன்னாளில நமக்கு வாய்த்திருப்பது திருக்கழுக்குன்ற பதிகம். அந்த தலைப்பு சத்குரு தரிசனம்னு போட்டு பசுத்துவம் கெட்ட இடம் என்று அதுக்கு பொருள் சொல்றாங்க. இறைவன் பதி பசு பாசமாக இருக்கிறான். அந்த பதியாகிய இறைவனுக்கு சத்துன்னு பேரு. நாமெல்லாம் ஆன்மாக்கள் பசுவாக இருக்கிறோம், அதுக்கு சதசத்துன்னு பேரு. பாசத்துக்கு அசத்துன்னு சொல்லுவாங்க. சத்து, சதசத்து, அசத்து அப்படின்னு. இந்த இடத்துல பசுத்துவம் கெட்ட இடம்னு சொல்லி அதற்கு சத்குரு தரிசனம்னு போடுறான். வெறும் குரு தரிசனம்னு போடாம சத்குரு தரிசனம். பெருமான் ஒருத்தன் தான் சத்தான பொருள், அதனாலே அது சத்குரு தரிசனம். அருபரத்தொருவன் அவனியில் குருபரன் ஆகி அருளிய பெருமை அந்த பெருமானுக்கு மட்டுமே உரியது. மற்றவங்கள சும்மா தானா குருன்னு சொல்லிக்கலாமே தவிர, எனக்கு கூட ஒரு குரு இருக்காரு, அவர் எனக்கு தீக்கை பண்ணி வச்சாரு, அவரை தன்னை குருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். தீக்கை ஆசான்னு சொல்லலாம், அவர் ஆசான்னு சொல்லாம தவிர குருன்ற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. அது பெருமானுக்கு மட்டும் உரியது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானேன்னு அந்த சிந்தனை சிவன் மேலே பெருமான் மேலே இருக்க வேண்டும்னு சொல்லி காட்டுவார். அந்த வகையிலே சத்குரு தரிசனம் என்பது பெருமான் ஒருவன் தான். அவன் ஆட்கொண்டான். இந்த திருக்கழுக்குன்றத்தாருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா, நால்வராலும் பாடல் பெற்ற தலம். தேவார பாடல் பெற்ற தலங்கள் 274 தலங்கள்ல
எல்லா தலங்களையும் எல்லாரும் பாடல. ஞானசம்பந்தர் மட்டுமே பாடின தலங்கள் உண்டு, அப்பர் சாமி மட்டும் பாடினது உண்டு, சுந்தரர் மட்டும் பாடினது உண்டு, இல்ல 2 பேர் சார்ந்து பாடினது உண்டு, 3 பேர் பாடினதும் உண்டு. அப்படி பிரிப்பாங்க தலங்கள் எல்லாம். அப்படி பிரிக்கிற போது திருவாசகத்திலே தலத்தின் பெயரை சொல்லி அமைந்த ஒரே பதிகம் திருக்கழுக்குன்ற பதிகம். அதனால அதுக்கு 4வராலும் பாடல் பெற்ற தலம் என்று சொல்லி 4வருக்கென்று தனியாக கோயில் அமைந்த இடம் திருக்கழுக்குன்றம். வேற எங்க 4வருக்கு தனியாக கோயில் இல்லை, பழமையான கோயில். கோயிலுக்குள்ள 4வர் சந்நிதி இருக்கும். ஆனா 4வருக்கென்றே தனியாக மலைக்கு நேர் கிழக்க கீழே 4வரை பார்த்து கும்பிடுற மாதிரி ஒரு அருமையான தனி கோயில் இருக்கும். அப்படி ஒரு இடம். அதனால 4வர்களும் சேர்ந்து பெருமானை நோக்கி பாடிய தலம். அதனால இந்த சத்குரு தரிசனமாகிய கழுக்குன்ற அந்த 7 பாட்டை படிக்கும் போது முன்னாடி உள்ள அந்த எல்லாரும் அந்த திருக்கவனை பத்தி நல்லா அருமையா பாடுவாங்க, ஏன்னா திருவாசக முற்றுவால் வந்தது இதனால. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 3 தேவாரம் இருக்குது. அந்த 3 தேவாரத்தையும் படிச்சாதான் அதுக்கு புண்ணியம். ஏன்னா திருமுறையில இது 8ஆம் திருமுறைன்னு சொல்ல முன்னாடி 7 திருமுறைகளை திருக்கழுக்குன்ற பத்தி. ஏன்னா 4வராலும் பாடல் பெற்ற ஒரே தலம். 274 தலங்கள்ல தில்லையில பாடியிருக்காரு, ஆனா தில்லை பதிகம்னு இல்ல. திருப்பரந்துரை படுக திருப்பரந்துரை பதிகம்னு இல்ல. உத்தரகோசமங்கை பதிகம் இல்ல. ஆனா இங்க மட்டும்தான் திருக்கழுக்குன்ற பதிகம் தலத்தின் பெயரை சொல்லி அது சத்குரு தரிசனமாக இருக்கிற இடம் என்று சொல்லி பெருமான் வந்து ஆட்கொள்ள இடமாலே இந்த பதிகத்தை படிக்க முன்னாடி முன்ன இருக்கிற அந்த 3 பதிகத்தையும் படிக்கிறது பழைய காலத்து மரபு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம முதல்ல திருக்கழுக்குன்ற ஞானசம்பந்த தேவாரம் முதல் திருமுறையில 103வது பதிகம். அதுக்கப்புறம் அப்பறது 2 பாட்டு தான் இருக்கு. திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறையில 92வது பதிகம். அப்புறம் சுந்தரர் பாடிய திருக்கழுக்குன்ற பதிகம் 7ஆம் திருமுறையில 81வது பதிகம். மொத்தம் 10 20 22 பாட்டு இருக்குது. அந்த 22 பாட்டை படிச்சுட்டு அப்புறம் இந்த 7 பாட்டை படிக்கலாம். அப்ப ஒரு அந்த திருமொழி தமிழோசையில அது ஒரு முழு நிறைவாக இருக்கும் என்று சொல்லி இப்போது முதல் திருமுறையில 103வது பதிகம் குறிஞ்சிப்பண்ணு. சைவ.orgல போய் குறிஞ்சின்னு போட்டு 103 எடுக்கலாம். அதுல தோடுடையான் ஒரு காதில்னு ஆரம்பிக்கும். அந்த பதிகம் மேல படிக்கலாம். அப்புறம் அப்பர் திருத்தாண்டகம், சுந்தருடைய கொன்று செய்த பதிகம். அதுக்கப்புறம் நம்ம இந்த திருக்கழுக்குன்ற பதிகத்தை படித்து அந்த திருமுறை தமிழோசையை நிறைவாக செய்யலாம் என்று. வாழ்க வாழ்க. முதல்ல 1ல 103 குறிஞ்சிப்பண். யார் எம்மால் பாட்டு படிக்கிறது? எடுப்பாங்கய்யா. நடராஜா எடுத்துட்டீங்களா? அதான் வந்துட்டங்க ஐயா. சிவாயம். முதல் திருமுறையில குறிஞ்சி பண்ணுன்னு போய் 103 இந்த எடுத்துறாங்க ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். 1ஆம் திருமுறை. சைவன்.org. இதை கொஞ்சம் தாமதத்துக்கு போறது எடுத்தவங்க யாருன்னா முதல்ல பட்டமல்லமா நீங்க படிங்க. யார் முதல்ல எடுத்தாலும் படிக்கலாம். தோடுடையான் ஒரு காதுற்றாய குழைதாழ ஏடுடையான் அலைகணலாக இறந்துண்ணும் நாடுடையான் நள்ளிருளே நடமாடும் காடுடையான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. காடுடையான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. திருச்சிற்றம்பலம். தேவாரம் என்பது ஒரு இசை, இல்ல பண்ணி இசைன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த குறிஞ்சி பண்ணுன்னு சொன்னேன். அதனால அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி சொற்களை கலந்து போட்டதுனால நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் தடமாட்டமா இருக்கும். ஆனா சொற்களை பிரிச்சா பொருள் தானா விளங்கும். தோடு உடையான் ஒரு காதில் தூய குழைதாழ ஏடு உடையான் தலை கலனாக இறந்து உண்ணும் நாடு உடையான்
நள்ளிருள் ஏம நடமாடும் காடு உடையான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. அந்த சொற்களை பிரிச்சிட்டோம்னா பொருள் தானா விளங்கும், அதுவே நமக்கு பொருள் சொல்லும். அதுதான் திருமுறையுடைய சிறப்பு. வாழ்க வாழ்க வாழ்க. 2 கேணவல்லான். எடுத்துட்டீங்களா? நடராஜா படிக்கிறேன். கேணவல்லான் கேழல்வெண் கொம்பு குரலாமை கேணவல்லான் கேழல்வெண் கொம்பு குரலாமை போனவல்லான் பொரிசடை மேலோர் புடல் கொன்றை கேணவல்லான் கேழல்வெண் கொம்பு குரலாமை பூணவல்லான் பொரிசடை மேலோர் புடல் கொன்றை பேணவல்லான் பெண்மகள் தன்னை ஒரு பாகம் காணவல்லான் காதல் செய் கோயில் கழுக்குன்றமே பேணவல்லான் பெண்மகள் தன்னை ஒரு பாகம் காணவல்லான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. நன்றிங்கய்யா. இந்த பதிகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுலயும் காதல் செய் கோயில் கழுக்குன்றேன்னு பாடிப்பார். ஏன்னா காதல்னா எதையோ நினைச்சுக்கிறோம், ஆனா பெருமானை காதலிக்க வேண்டும், அதுவும் கழுக்குன்ற பெருமானை காதலிக்க வேண்டும். ஞான சம்பந்த பெருமான் பாடல் தோறும் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. பாட்டு பாடும்போது முதல்ல பட்டம் எடுத்தாங்க, இயல்பாவே இந்த 2வது பாட்டு அமைஞ்ச நடராஜனுக்கு ஏன் தெரியுமா? அதுல கூட நிட்டை கூடல் செய்தி இருக்குது. கேணவல்லான் கேழல் வெண்கொம்பு குரலாமை. திருமால் என்ன பண்ணானா, பன்றி உருவத்துல பூமியை தேண்டிக்கிட்டு போனான், கிடைக்கல. யான் எனது என்ற செருக்கோடு போய் தேடினான், கிடைக்கல. பின்னால என்ன பண்ணாராம், ஆமை வடிவுல போய் பெருமான வணங்கினாராம். 50 ஆசைகளை ஒடுக்குவதன் அடையாளமாக இந்த ஆமை வடிவத்துல போய் பெருமானை வணங்கினாராம். அப்படி பெருமானை ஆமை வடிவத்தில் வணங்கும் போது அந்த ஆமை ஓட்டை எடுத்து பெருமான் அணிந்து கொண்டு அந்த ஆன்மா ஈடேற வேண்டும் என்று பெருமான் தவம் செய்தான். அதுதான் நெட்டை கூடன்னு சொல்லுவாங்க. ஆன்மாக்களுக்காக பெருமான் தவம் செய்கிறான். அந்த பெருமானை நாம் தவம் செய்தால் அவன் நம்மை தேடி வருவான், நாம் தேடுறது பதில். அதுதான் நெட்டை. நெட்டை கூட இருந்த இடத்துல இருந்து செய்யறது. ஏன்னா பெருமான் நமக்காக தவம் செய்கிறான். அவனை நினைத்து உட்கார்ந்தால் நாமும் தவம் செய்ய இயலும். அதனாலே பெருமான் நம்மை வந்து சேர்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு அது. கேணவல்லான் கேழல் வெண் கொம்பு குரல் ஆமை பூணவல்லான். அந்த பாட்டு இயல்பா அவருக்கு நடராஜருக்கு அமைஞ்சது. அதனாலதான் சொன்னேன், நெட்டை குடல் பத்தி அருமையான செய்திகளை சொல்றார். இது வெளியில சொல்லக்கூடாது, அது ஒரு ரகசியம், அப்படிலாம் கிடையாது. இது யாம் பெற்ற இன்பம் பெருகை இவை. அதனாலதான் நேற்று அவரை கூப்பிட்டேன், அவர் என்னமோ தயங்கி நின்றுட்டாரு. எனக்கு ரொம்ப அது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருந்தது. ஆனாலும் அதுவும் ஒரு நன்மைக்கு. என்னோட அலுவலர் அன்பத்தர் இருக்காரு, அவர் திருக்குறளை பத்தி நல்லா பேசுவார். ஆனா அவரை கூப்பிட்டு பேச வச்சு அவருக்கு சிறப்படி அமைச்சிட்டு இருந்தா நடராஜா வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்லதுங்க. காரணம் என்னன்னா, வெளியில அது ஏன் பேசலன்னா, நிகழ்ச்சிக்கு வர்றவங்க கேட்டு கேட்டு பக்குவப்பட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 517 நாட்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சொல்றதுதான் சரியா இருக்கும். வெளியில பகிரங்கமா நீங்க கேட்டாலும் பக்குவம் வரும். நமக்கு தெரிஞ்ச செய்தியை 4 பேர்ட்ட சொல்றதுதான் பெட்ரு. இதுல ரகசியம்னு சொல்லி மூடி வைக்க வேண்டிய அவசியம். அப்படி மூடி வச்சுதான் அது சித்தர்கள்லாம் நம்முடைய பழைய பல ரகசியங்கள் மூடியே போயிடுச்சு. ரகசியம் சொல்லி நம்ம மூடி வைக்கிறோம். அந்த மாதிரி மூடி வைக்க கூடாது. எல்லாத்தையும் தரணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். உனக்கு என்ன செய்யுமா இப்ப கேணவல்லான் கேழலுக்கும் குரலாமை பூணவல்லான். ஆமை பூணவல்லான்ற இடத்துல நிட்டை கூடுதல்ன்ற செய்தி இருக்குது. அந்த செய்தி நம்ம பெரியவங்க சொன்னாங்க. அது ஞான சம்பந்த பெருமான் 7ஆம் நூற்றாண்டுல பாடினதுன்னு இருக்கிற செய்தியை சொன்னதானே தெரியும்.
இல்லையா? வெறும் நெட்டை கூடல எனக்கு தெரிஞ்சு மட்டும் நான் மட்டும் உக்காந்துக்கிறேன் தியானம் பண்றேன் அப்படின்னு என்ன ஐயா, இப்ப வந்து உட்காருங்க, உங்களுக்கு அனுபவம் தானா வரும்னா தானா எதுவும் வராது. இப்ப ஆன்மாக்கள் வந்து ஊட்டதான் பண்ணுவாரு, நம்ம சொல்ல சொல்லத்தான் அது வருமே தவிர உணர்த்தல் தான் நம்முடைய ஆன்மாக்களுடைய வேலை. அதனால நாம வந்து உணர்த்தணும். அத நீங்க 4 பேர் அதுல சொன்ன அங்க வந்து அங்க வர கூட்டம் அது கொஞ்சம் இந்த கூட்டம் அது ரொம்ப சின்ன ஒரு 20-30 பேர் தான் வந்திருப்பாங்க. ஆனா எல்லாரும் ரொம்ப பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். அந்த இடத்துல நீங்க சொல்லணும், நான் ரொம்ப பிரியப்பட்டு போன மாசமே அதுக்கு நான் சொன்னேன். நீங்க முதல் எடுத்த உடனே தயங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னால அதை வற்புறுத்த முடியல. ஏன்னா வெளியில பகிரங்கமா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது, பகிரங்கமா சொல்லணும். யார் சொல்லக்கூடாதுன்ற அந்த எண்ணம் தான் எனக்கு பிடிக்கல. நீங்க பகிரங்கமா சொல்லக்கூடாது, அப்ப சேனல்ல சொல்றீங்களா? அது என்னது? அது அந்த சேனல் ரெக்கார்ட் ஆகுதா? அது வந்து 4 பேர் கேட்க மாட்டாங்களா? அதுவும் பகிரங்கம் தானே. காலையில நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ண மாட்டேயா, ஏன்னா ஞான நிகழ்ச்சின்றதுனால எல்லாருக்கும் போய் சரியா? இல்ல இப்ப இருந்தாலும் அதுல ஒரு 16 பேர் உட்காந்து கேக்குறாங்க இல்லையா? இப்ப நீங்க சொல்றது நான் டெய்லி கேக்குறேன். நான் 4:45 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்தேன்னா நான் 5 மணிக்குள்ள அதை ஆன் பண்ணிட்டு 5:10 நீங்க என்ன சொல்றீங்க நான் டெய்லி கேக்குறேன். கேட்டதுனால இந்த பட்டமாட்ட சொன்ன அந்த செய்திய ஐயா நல்லா சொல்றாரு. ஆனா தனக்குள்ளேயே வச்சுக்கின்னு அவர் என்ன பண்றாரு, அது ஆனா அவர் பேசுறது வந்து ஒரு கிராமத்து பாஷையில ஒரு இதுவா இருக்குதே தவிர அது பெரிய இலக்கிய நடையிலையோ அது பெரிய இந்த நடையில இருக்காது. ஆனா அப்படி ஆழ்ந்த செய்திகளை சொல்றாரு. அது அவருக்கு தெரிஞ்ச அனுபவத்தை பல பேரோட பகிர்ந்துக்கணும். அது பகிர்ந்தால் அது அதுல யாராவது 2 ஆன்மாக்கள் தேரும் இல்லையா? கண்டிப்பா சாமி. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் நானு. அதுக்கு என்ன ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன வற்புறுத்த முடியல, சரி விட்டுட்டேன் நான். நன்றி சாமி, நன்றி. நான் வந்து எல்லா இடத்துக்கும் போறதில்ல, எல்லா இடத்துக்கும் உங்களை கூப்பிடுறது இல்ல. என்ன நானே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா தான் போவேன். அதுலயும் சில இடத்துல மட்டும்தான். இது வந்து ரொம்ப அந்த ஒரு நல்ல அருமையான நேத்து நிகழ்ச்சி, ஒரு அருமையான நிகழ்ச்சி. அது சில பேர் வேற உலகியல் நிலை வெவ்வேறு மாதிரி பேசுறாங்க, அது வேற. என்ன சில பேர் பேச தெரியும், ஆரம்பிப்பாங்க, ஆனா எங்க முடிக்கணும் தெரியும், அப்படி நின்றுக்கிட்டே போவாங்க. சில பேர் வளவளன்னு பேசுவாங்க. அப்படி ஒருத்தர் இப்படி ஒருத்தர், வெரைட்டி ப்ரோக்ராம் அது. ஆனா அந்த நிகழ்ச்சியில வந்து அந்த நம்ம என்ன செய்தி சொன்னோமோ அந்த செய்தியை ஒரு 10 நிமிஷத்தை நான் கூட நேற்று ஒரு 10 நிமிஷம் தான் பேசுறேன். போய் 3 மணி நேரம் அங்க இருந்தேன். ஆனா 10 நிமிஷத்துல சிவன் பிள்ளை பாசத்தை பத்தி 10 நிமிஷம் சொன்னேன். மண்ணில் நல்ல வண்ணம் பாட்டை சொல்லி 10 நிமிஷத்துல அந்த செய்தியை சொன்னேன். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவா இருந்திருக்கும். அதை நான் எதிர்பார்த்தேன், நீங்க அதை இது பண்ணிட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க. நெட்டை கூடல தேவார திருமுறை ஃபுல்லா நெட்டை கூடல் இருக்குது. எங்க ஒன்னாலும் நெட்டை கூட கூட அந்த நுழைச்சு அதுக்கு பொருள் சொல்ல முடியும். எங்கேயோ இருக்குது, யாரோ சொன்னாங்க, வடநாட்டுல போய் கத்துட்டு வந்தேன், இமயமலையில இருந்து வந்தேன். அல்ல, நம்முடைய திருமுறைகள்ல நெட்டை குழுது. நம்முடைய திருமுறைகள் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை குழுந்து நம்முடைய ப்ராடக்ட். அது எங்க இருந்தோ ஆகாசத்துல இருந்து வரல. திருமுறை ஃபுல்லா அது இருக்குது. எங்க வேணாலும் சுட்டி எந்த பாட்டுல வேணாலும் அதை எடுத்து சுட்டி காட்ட முடியும். அதை நீங்க அருமையா சொல்றீங்க. அதை வந்து 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக அதுக்குதான் உங்களை வற்புறுத்தணும். ஆனா சொன்னதோட என்னால வற்புறுத்த முடியல. அது வந்து அது என்னுடைய குறையா கூட இருக்கலாம், நினைச்சுக்கலாம் நானு. ஆனா நான் நீங்க சொல்ற டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கேன், கேட்காம இல்ல. ஆமா, எந்த நூற்றாண்டுல சொல்லி இருந்தாலும் நமக்கு யார் வந்து சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தானே நமக்கு ஆசானா இருக்க முடியும். சிவபெருமான் ஆமா, அது ரைட்டு இல்ல. நீங்க உங்களுக்கு ஒரு ஆசான் கத்து கொடுத்தாரு, அந்த ஆசை அந்த இதை வந்து நீங்க அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கும் போது அது பப்ளிக்கா கொண்டாந்து பகிர்ந்தா நடந்த ரகசியமா வந்து நான் தனிப்பட்ட முடிச்சாலும் வீட்டுல உட்காந்து ஒருத்தர் சொல்றேன் இல்லையா? நீங்க இப்ப சேனலுக்கு கொண்டாந்துட்டீங்க இல்லையா? சேனலுக்கு கொண்டாடலன்னா நீங்க பூசிவாகத்துல மட்டுமே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு. ஆனா நீங்க அந்த சேனல்ல கொண்டாந்து ஒரு 10 பேர் உட்கார வைக்கிறீங்க. 10 பேர் உட்கார இடத்துல ஒரு 20 பேர் கேட்டா என்ன பண்ண ஆயிட போகுது? கண்டிப்பா, நிச்சயங்கய்யா. நான் அந்த களம் வெளியால இருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன். நன்றிங்கய்யா. இன்னொரு முறை நான் நிச்சயம் ஏற்பாடு பண்றேன். இதோட அடுத்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் தான் அங்க நிகழ்ச்சி, வருஷத்துக்கு ஒரு அடிதான். நன்றி. வாங்க அடுத்து பாடலாம். வாங்க. இல்ல அந்த பாட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்டா அந்த பாட்டு வந்தது. கேனவல்லான் அந்த பாட்டை நீங்களும் பாடுனீங்க. 2வது பாட்டு, முதல் பாட்டு பாட்டுருந்தா அது செய்தி வேற மாதிரி போயிருக்கும். பெருமான் தோடும் காதும் இருக்கிறா, அது அப்பன் அப்பனா அப்படி சொல்லி முடிச்சிடலாம். ஆனா நீங்க பட்டம்மா முதல் பாட்டு பாடு, 2வது பாட்டு பாடும் போது கேனவல்லான் கேடல் வெண்கொம்பு குரலாமை குரல் ஆமையை பூணவன். எதுக்காக ஆமையை பூண்டான்? அவன் 50 ஆசைகளை அடக்குவதற்காக அவன் ஆமையை எடுத்து பூண்டான். அதுதான் 50 ஆசை அடக்குதல் தான் நெட்டை கூட சொல்ற வாய்ப்பு. கண்டிப்பா. உங்களுடைய பெருமை தம்பெருமை தானறியா தன்மையன்கான் சார், உங்க பெருமை உங்களுக்கு புரியல. நான் அதை உணர்ந்ததுனால தான் சொன்னேன், சும்மா சொல்ல மாட்டேன்.
நன்றிங்க ஐயா. நம்ம எல்லாரையும் சேனலுடைய போய் நோக்கம் கூப்பிட்டு இதை பேச சொல்ல முடியுமா? நானு எல்லார்ட்டையும் அந்த மாதிரி பேச கண்டிப்பா முடியாது. புரியுதுங்க ஐயா, புரியுது சாமி, புரியுது. அதாவது நம்ம சேனலுடைய நோக்கம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடலுங்க ஐயா. நிட்டை கூட. அவ்வளவுதாங்க ஐயா, அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. அதுதான் நம்முடைய திருமுறை நெறி, அதான் திருமுறை தமிழோசை இல்லையா? நீங்க எந்த பாட்டை எடுத்துக்காட்டுங்க, அந்த 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 பாட்டுக்கு நடுவுல இந்த நெட்டை குடலை பத்தி சொல்ல முடியும். அதுக்கான வாய்ப்பு பதவியும் இருக்கிறது. நிச்சயம் நிச்சயம் எல்லா இடத்துலயும் அதான் சாமி. ஆமா, வாங்க. நன்றி 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 நன்றி. அதனால அது எங்கேயோ இல்லை, நமக்கு தெரிஞ்ச செய்திதான் நம்ம வந்து உணர்ந்தா, அது உள்ளபடி உணர்ந்தா அது தானா வந்துடும். அதனாலதான் அது உணர்தல்னு பேரு. ஐம்புல வேடரின் அலர்ந்தலை வளர்ந்தன தம்முதல் குருவமாய் தவத்தில் உணர்தட்டு அந்நியமின்மையின் அரண்செய்வான அந்த ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேத்தர பாசமுருக தன்னிழலாம் பதிவிதிவான். அந்த இடத்துல உணர்த்த உணர்தல் ஒரு சொல் வரும். அந்த உணர்த்த உணர்தல் தான் நிட்டை கூட. அது உணர்த்தனாதான் உணர முடியும், தானா உணர முடியாது. தானா உட்காந்து யோகம் பண்ணா வராது, அடுத்தவங்க உணர்த்தினாதான் அது வரும். அதனாலதான் பல பேருக்கு உணர்த்தணும். முடிஞ்சாலும் உணர்த்தி பார்ப்போம். யாருக்கு வாய்க்குதோ அது வாய்க்கட்டும். எல்லாருக்கும் அது வாய்க்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் எல்லா மாதிரியும் இருக்க முடியாது. ஒருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. உலகம் பல விதம். நம்முடைய 5 பேர்ல ஒரே மாதிரி இல்ல. 5 பேர்ல 5 மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது குவிந்தால் ஒன்னா சேர்க்கும் போது ஒன்னாயிடும். அது குவிதல் தான். அப்படி அது குவித போது அது கை குவிதல் தான் நிட்டை கூட அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா 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 ஐயா. நல்ல தாமதம் ஆயிட்டு இருக்கு, எல்லாம் திட்ட போறாங்க ஐயா என்ன சிவபெருமானே. நல்ல விஷயங்கள் தானே பேசுறோம். நீங்க சொன்ன நிட்டை குடல் தருவது தமிழ் செய்வதுன்றதுக்காக சொல்றோம். அதுக்கேற்ற மாதிரி ஆப்டா பாட்டு வந்து ஞானசமுதார் வாக்கு அதுல வருது. அந்த வாக்கை தான் சொல்றோம். இங்க வேற எந்த விதமான உலகியல் செய்தி இங்க பேசப்படவில்லை. அதனால தாமதம்லாம் இல்லவே இல்லை. நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி ஐயா. இன்னொரு ஏற்பாடுல இன்னொரு இடத்துல சந்திக்கலாம் ஐயா சிவபெருமான். கலந்துரையாடல்ல இதே போல நிகழ்ச்சியெல்லாம் வர்றது நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம கலந்துரையாடல் எல்லாம் பண்றது இல்ல. இந்த சேனல் மூலமா கணக்கில்லாத செய்திகளை நமக்கு நடராஜையா காட்டின்னு இருக்காரு. நன்றிங்க சிவபெருமான். அதே மாதிரி கேட்கறவங்க இப்ப திருமண விட நம்ம பாடுறோம் கேட்கறோம்னு வச்சுங்க. பாடுறவங்க அதை கேட்டுட்டு அதுல சந்தேகம் கேட்டா என்னால கூட சந்தேகம் எல்லாம் சொல்ல முடியும். ஆனா யாரும் கேட்கறது இல்லை. ராஜா ஐயா சிலர் கேட்கிறாரு சொல்றோம். நாம நான் மொத்த பாட்டுக்கு ஒரு பாட்டு எக்ஸ்பிளைன் சொல்லி உட்காந்தா பாட முடியாது. அதனால பாடும்போது என்ன தோணுதோ ஸ்பார்க்காதோ அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இந்த பாட்டுன்னு சொல்லிடுறேன். ஆனா சந்தேகம் கேட்டா அதுல சொல்ல முடியும் இல்லையா? அதுக்கான வாய்ப்பும் வசதியும் திருமணம் அமைந்திருக்கிறது. சிவலலிதா படிக்கிறீங்களா? தேனகத்தான். அந்த தேனகம் தேன்றது தேன் என்றதுக்கு தேனித்தல் தான், அது தியானித்தல் தான். அது கூட நிட்டை குடல் தான். தேனகத்தார் வண்டது உண்ட திகழ் கொன்றை. 3வது பாட்டு. சிவலலிதா லோகநாதன் இருக்கீங்களா? சரி, அடியேன் படிக்கிறியா? படிங்க. தேனகத்தார் வண்டது உண்ட திகழ் கொன்றை தானகத்தார் தன்மதி சூடி தலைமேலூர் வானகத்தார் வையகத்தார்கள் தொழுதேத்தும் கானகத்தான் காதல் செய்கோயில் கழுக்குன்றே. திருமுறையில எந்த பாடல்லையும் அந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடன்ற 4 செய்திகளை எந்த பாட்டுல வேணாலும் கொண்டு வந்து சேர்க்கலாம். தேனகத்தார் வண்டது உண்ட திகழ் கொன்றை உண்பதன் முன் மலபறித்துட்டு உன்னால மலர்ந்து மலராத போதுதான் அந்த தேனால வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அந்த தேனை, அந்த புது தேனை வண்டுகள் வந்து உண்பதற்கு முன்னாடி பெருமானுடைய திருவடியில சேர்க்கணும். அப்ப அதை சேர்க்கணும்ன்ற எண்ணம் வருது அல்லவா? இப்ப பொழுது விடிந்து பொழுது போய் திருமலை ஏற வேண்டும், ஏறி மலர்ந்த பூ கொய்ய வேண்டும், கொய்து திருமுடி சாத்த வேண்டும், சாத்தியே கைகட்டி நிற்க வேண்டும் சொல்லல. அப்ப தேனகத்தார் வண்டது உண்ட என்ற சொல்லு நிட்டை கூடுதலை குறிக்கும்னு பொருள் சொல்லலாம். வாழ்க வாழ்க, நன்றி. அடுத்து 4வது பாட்டு. துணையல் செய்தான். துணையில் செய்தான் தூய வண்டிராசை தொடர் சுடர் கொன்றை வினையால் செய்தான் பெண்ணின் நல்லானை ஒரு பாகம்
இணையால் செய்ய இலங்கு எழில் மூன்றும் எரி உண்ண கணையால் செய்தான் கணையில் செய்தான் காதல் செய் கோயில் கழுகுன்றமே கணையால் செய்தான் கணையில் செய்தான் காதல் செய் கோயில் கழுகுன்றே. பிணையல் செய்தான். பூ வந்து கட்டி போடுது. பிணைத்தல்னா கட்டுதல்னு பேரு. பிணையல் செய்தான். நீ நானுமா ஏகபோகமா இருக்கும் வகை உயிர் சிவனை நம்முடைய உயிரையும் உடம்பையும் இணைத்தல், உயிரையும் சிவனையும் இணைத்தல், அதுதான் பிணையல் செய்து, அதுதான் நெட்டை கூடல் அப்படின்னு பொருள் சொல்லலாம். வாழ்க வாழ்க. நான் 5வது பாட்டு பையுடைய பாம்போடு. தனலட்சுமி அம்மாவாக பையுடைய பாம்போடு நீர் 5வது பாட்டு. கேட்டுக்கிறேங்க ஐயா, கேட்டுக்கிறேங்க ஐயா, வாங்க 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 கேட்டுக்கிறேங்க ஐயா. சரி பரமேஸ்வரி அம்மாவாக. சிவாய நம ஐயா. பையுடைய பாம்போடு நீரு பயில்கின்ற மெய்யுடையான் வெண்பீரை சூடி விரி கொன்றை மையுடைய மாமிடற்று அண்ணல் மறி சேர்ந்த கையுடையான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே மையுடைய மாமிடற்று அண்ணல் மறி சேர்ந்த கையுடையான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பையுடைய பாம்போடு நீர். அதனால புத்துக்குள்ள வந்து அப்படியே சுருண்டு கிடக்கும். அந்த பாம்பு படம் எடுத்து ஆடினா என்ன பண்ணும், அப்படியே ஆடாம அசையாம நிற்கும். அந்த அப்படி நிக்கிற நிலைக்கு நெட்டை கூடல்னு பேருன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து வெள்ளம் எல்லாம் காந்திமதி அம்மாவாங்க. 6வது பாட்டு. கேட்டுக்கிறேன் ஐயா நான். சரிம்மா சரிம்மா. பத்மாவதி அம்மாவாங்க. பத்மாவதி அம்மா இருக்காங்களா? இருக்கையா கேட்டுங்கிறையா. பாடுமா. 6வது பாட்டு பாடுமா. வெள்ளம் எல்லாம் அல்ல இருக்கட்டையா, நான் அப்புறம் பாடுறையா. கோவெல்லாம் கூடாது. விடுமின் வெகுளி வேட்கை நோன்னு திருப்பத்தனம் படிக்கலாம். ஒண்ணுமே இல்லையா, நான் கோமே எனக்கு கிடையாது. சிவாய் நம்ம. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். நல்ல தொண்டு செய்திங்க. உங்க தொண்டு சிறக்கட்டும். வாழப்பாடி தொண்டை செய்து ஐயா போன் பண்ணி வேற சொன்னாரு கேசன் ஐயா. 2 பேரும் வந்து நல்ல தொண்டு செய்தாங்க அப்படின்னு. திருச்சிட்டம்பலங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறாங்க ஐயா. காளிப்பிள்ளையார் திருவடிகள் வாங்கம்மா வாங்கம்மா. சித்ராமா வாழப்பாடி. ஆமா. வெள்ளமெல்லாம் விரிசடை மேலோர் விரி கொன்றை கொல்ல வல்லான் குறை கழலேத்தும் சிறு தொண்டர் உள்ளமெல்லாம் மூழ்கி நின்று ஆங்கே உடனோடும் கள்ளம் வல்லான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் சாமி. அடியார் பெருமக்கள். வெள்ளமெல்லாம் விரிசடை மேலோர் விரி கொன்றை. கங்கை வந்து ஆகாசம் ரொம்ப வேகமா பாஞ்சுது. அது அந்த உலகை அழித்து விடக்கூடாது என்றுக்காக பகீரதன் தவம் செய்தான். தவம் செய்த உடனே பெருமான் வந்து கங்கையை தலைமையிலே தாங்கி கொண்டாரா. அப்ப இந்த கங்கை என்னப்படுது, சிவபெருமான பகீரன் எப்படி தவம் செய்தானோ அதே மாதிரி கங்கை பெருமானுடைய அந்த திருமுடியில இருந்து தவம் செய்கிறது. அதனுடைய திருவருட்கருணைதான் நமக்கு தேவையான அளவு நீரை தருகிறது என்று சொல்லி அந்த கங்கை செய்கிற தவம், அதுக்கு முன்னாடி பகீரன் செய்த தவம், அதெல்லாம் நிட்டை கூடல சேர்த்திக்கன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து ஜான்சி ராணி வாங்க. 7வது பாட்டு ஆதல் செய்தான். திருச்சிற்றம்பலம். ஆதல் செய்தான் அரக்கர்தங்கோனை அறுவரையின் நோதல் செய்தான் நொடிவரையின் கண் விரலூன்றி
பேர்தல் செய்தான் பெண்மகள் தன்னோடு ஒரு பாகம். காதல் செய்தான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பெருமான் என்ன பண்ணான்? காதல் செய்தான். யாரை காதல் செய்தான்? இந்த ஆன்மாக்களை காதல் செய்தான். அந்த காதல் சிறக்கணுக்காக பெண்மகள் தன்னோடு இருந்து அவன் தவம் இயற்றினான். இந்த ஆன்மாக்கள்லாம் உய வேண்டும் என்று தானும் தன் தையலுமாக இருந்து தவம் செய்தான். அந்த பெருமானை நாம் நினைத்தால் அந்த பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான் என்ற சொல்கிற நிலை. அதுதான் அங்க ஆதல் செய்தார் அரக்கர்தம் கோனை அறுவரையின் ஓதல் செய்தான் நொடிவரையின் கண் விரலோன்ற பேர்தல் செய்தான் பெண்மகள் தன்னோடு ஒரு பாகம் காதல் செய்தான். அப்ப காதல் செய்வது என்பது நிட்டை கூடலின் அடையாளம் சொல்லுவாங்க. நினைக்க நினைக்க நினைக்கதான் காதல் பெருகல்லவா. அதனால அந்த நிட்டை கூடல் தான் காதல். பெருமானை காதலித்த. வாழ்க வாழ்க. அடுத்து இடந்த பெம்மான். ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நான் ஊருக்கு வந்திருக்கேன் ஐயா. எட்டாம் திருமுறை மட்டும்தான் எடுத்து வந்திருக்கேன் ஐயா. அதனால கேளுங்க, அப்புறம் படிக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய தாமோதர ஐயா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். இடந்த பெம்மான். இடந்த பெம்மானே நமதாயும் மணமாயும் தொடர்ந்த பெம்மான் தூமதி சூடி வரையார்த்தம் மடந்தை பெம்மான் வார் கழலோச்சி காலனை கடந்த பெம்மான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. காலனை கடந்த பெம்மான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. நமச்சிவாய் வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எதற்காக காலனை கழிந்தான்? மார்கண்டேயர் அந்த கடவுர் பெருமானை நோக்கி தவம் செய்தார். அதனாலே அவன் காலனை கழிந்தான். அதனால அந்த மார்கண்டேயன் செய்த தவம் கூட நிட்டை கூடல் தான். அதனால காலனை உதைத்தல் என்பது மார்க்கண்டேயனுடைய தவம். வாழ்க வாழ்க. அடுத்து 9 ரயில்வே சித்ராமா. திருச்சிற்றம்பலம். 10வது பாட்டு தானுங்கய்யா. 9மா தேயன் என்றான். 10 தாங்க. 7வது பாட்டு கிடையாது. 7வது பாட்டு இல்ல, அதனால 10ன்னு சொல்லுவாங்க. ரைட் ரைட். 10வது பாட்டு. சரி. நடுவில் 7வது பாட்டு காணாது போச்சு. அதுல ஒரு பாட்டு இல்ல. மொத்தமே 10 தான் இருக்குது. அதனால அந்த வரிசையில நான் 9 சொல்லிட்டேன். சரிங்க. தேயன் என்றான். பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தேயன் நின்றான் திரிபுரங்கங்கை சடை மேலே பாய நின்றான் பலர் புகழ்ந்தேத்த உலகெல்லாம் சாய நின்றான் வன்சமன் புண்டர் சாக்கியர் காய நின்றான் காதல் செய் கோயில் கழுகுன்றே. காய நின்றான் காதல் செய் கோயில் கழுகுன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி. காமனை காய்ந்தார் அல்லவா, அதுதான் காயன் என்றார். அந்த காய்தல் எதனாலே அந்த காய்தல் நடைபெற்றது? பெருமானுடைய தவத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து போய் அந்த மலர்களை தூவணும். அதனால அந்த மலர் அம்பு விட்டார். தூவல மலர் அம்பு விட்டான்னு சொல்லுவாங்க. அதனால பெருமான் நெட்டை ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று நெட்டை கூடியிருந்தார். அந்த நெட்டையை கலைக்க விரும்பினான் காமன். அதனாலே அவனை காய்ந்தார். அதனால காயன் என்றான் என்பது கூட நெட்டையினுடைய அடையாளம்னு சொல்லலாம். வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. 11வது பாட்டு. செல்வம் 11வது பாட்டு. வெளியே இருக்கேன். சரிம்மா சரிம்மா. உமா அம்மா வாங்க. கண்ணுதலான் காதல் செய் கோயில். சுற்றமலையா. திருச்சிற்றம்பலம். கண்ணுதலான் காதல் செய் கோயில் கழுகுன்றை நன்னிய சீர்ஞான சம்பந்தன் தமிழ் மாலை
பன்னியல் பால் பாடிய பத்திவை வல்லார் புண்ணியராய் விண்ணவரோடும் புகுவாரே. பன்னியல் பால் பாடிய பத்திவை வல்லார் புண்ணியராய் விண்ணவரோடு புகுவாரே. கடைசி பாட்டு எப்படி இருக்கு? கண்ணுதலான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. அப்ப கண்ணுதல் எது? பூர்வ நடு இலாடத்தானம்னு பேரு. அந்த கண்ணுதலான் தான், அதுதான் ரெண்டு கண்ணை மேல் நோக்கி சேர்த்து இலாடத்தான் கொண்டு போய் சேர்த்தல். அந்த கண்ணுதல் என்பது நெட்டை குடலின் அடையாளம்னு சொல்றது. ஆக திருக்கழுக்குன்ற பதிகத்துல எல்லா பாட்டுமே நெட்டை குடல் சொல்லான்னு அப்படி சொல்ல முடியும். அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பும் வசதியும் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். வாழ்க திரு ஞானசம்பந்தர். அடுத்து திருக்கழுக்குன்ற பதிகத்துல ரெண்டாவது 692 ரெண்டு பாட்டு தான் இருக்கும். அது தேட கொஞ்சம் சிரமமா இருக்கும். நான் அந்த 2 திருப்பானே நானே சொல்லிடுறேன். அடுத்து சுந்தரர் தேவாரத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 781 நட்டப்பாடை பண்ணல. சரி. திருச்சிற்றம்பலம். மூவிலை வேல் கையானை மூர்த்தி தன்னை முதுபிணக்காடுடையானை முதலானை ஆவி நிலைந்து கந்தானை அமரர் கோனை ஆலாலும் உண்டு கந்த ஐயன் தன்னை பூவினின் மேல் நான் முகனும் மாலும் போற்ற புணர்வரிய பெருமானை புனிதன் தன்னை காவலனே கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. காவலனே கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. பல்லாடு தலை சடை மேல் உடையான் தன்னை பாய்புலித்தோல் உடையானை பகவன் தன்னை சொல்லோடு பொருள் அனைத்தும் ஆனான் தன்னை சுடருருவில் என்பு கோலத்தானை அல்லாத காலனை முன் அடர்த்தான் தன்னை ஆலின் கீழிருந்தானை அமுதானானை கல்லாடை புனைந்தருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. கல்லாடை புனைந்தருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. அல்ல ஆளின் கீழ் இருந்தானை அமுதானான்னு சொல்லுது. ஆளின் கீழ் இருந்தவன அவன் தவம் செய்தான். அவன் ஒன்றும் பெரிய அங்க சொற்பொழிவு பண்ணி உபதேசம் எல்லாம் ஒன்றும் பண்ணிடல. தென்முத்திரையை காட்டினான், அவ்வளவுதான். அதை அவர்கள் சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் இருந்து அந்த சனகாதினார்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால பெருமான் ஆளின் கீழ் இருந்து தவம் செய்தல், அதுதான் நெட்டை. ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் நெட்டை கூடுதல். அந்த நெட்டை குடலை நாம் நினைத்து பார்க்க பார்க்க தனாயந்து அதை பத்தி நினைக்க 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 அதுவே நமக்கும் நெட்டை குடலாக அமையும். அப்போது பெருமான் நம்முள்ளே வந்து புகுந்து கொள்வான். அப்ப இந்த உடம்பு புன்புலால் யாக்கை பொறை பொறை குறைய பொன்னடும் கோயிலா புகும். இதுதான் நம்முடைய மரபு. அதான் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை குடல். அதனால நம்முடைய திருமுறையில எல்லாமே இருக்குது. நெட்டை குடல் எல்லா இடத்துல இருக்கு. எந்த பாட்டை சொன்னாலும் அதை சொல்லி காட்ட முடியும். வாழ்க வாழ்க. அடுத்து இது நம்ம சுந்தரருடைய பதிகம் கொன்று செய்த டைம் ஆறாயிரம். இந்த சுந்தர பதிகத்தை இன்னைக்கு படிச்சு முடிச்சிருவோம். நாளைக்கு இந்த திருக்கட்டு நாளைக்கு வச்சுக்கலாம். அது பிணைக்கலாது. எல்லாரும் பாடுறது வசதியா. 781 நட்டப்பாடை பண்ணு கொன்று செய்த சுந்தரர் தேவாரம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டு கொன்று செய்தன்னு வரும். தேவகி அம்மா புத்தகம் வச்சிருக்கீங்களா? சிவனம்மையா, நான் பாடட்டுங்களா? திருச்சிற்றம்பலம். கொன்று செய்த கொடுமையார் பல சொல்லவே நின்ற பாவம் வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடிசுல் தன் கழுக்குன்றமே
கன்றினோடு பிடிசுதன் கழுகுன்றமே. சிவாய திருச்சிற்றம்பலம். பெருமானை சென்று சென்று வணங்க வேண்டும். ஏனென்றால் அந்த பெருமான் திருக்கழுக்குன்றத்துல வந்து காட்டினாய். அந்த அடுத்த பதிவு நான் இதுல படிக்க போறோம். எல்லா பாட்டுலயும் வந்து காட்டினாய் கழுக்குன்று. அதனால அந்த மலையை தரிசித்தாலே பண்ணும். அதனால சென்று சென்று தொழுமின்னு சுந்தரர் பாடுறார். வாழ்க. அடுத்து இறங்கி சென்று சிவலலிதா லோகநாதன் எடுத்துட்டீங்களாமா? பாடிட்டாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் பாட்டு பாடட்டுங்களா? ரெண்டாவது பாட்டும் பாடுங்க. இறங்கி சென்று. சிவாய நம ஐயா. இறங்கி சென்று தொழுமின் இன்னிசை பாடியே பிறங்கு கொன்றை சடையன் எங்கள் பிரானிடம் நிறங்கள் செய்த மணிகள் நெத்திலம் கொண்டிழே கரங்கு வெள்ளை அருவி தன் கழுகுன்றமே. சிவாயனமா திருச்சிற்றம்பலம். அடுத்தது மலைத்தலம். மலை மேல ஏறிதான் பாடணும். ஏறி சென்று தொழுமின்னு பாடுறதை விட்டுட்டு இறங்கி சென்று தொழுமின்னு பாடினாரு. ஏறதை போய் ஏன் இறங்குன்னு சொன்னார்ல. நாம் ஆணவமாகிய உச்சியில இருக்கிறோம். அந்த ஆணவத்தின் உச்சியிலிருந்து இறங்கி நின்று பாட வேண்டும் என்று சுந்தரர் சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க. கணபதி ஐயா. மூணாவது கணபதி ஐயா வாங்கய்யா. நீட நின்று தொழுமை. அப்பா நமச்சிவாய. வாங்க. ஏழாவதுல எத்தனாவதுப்பா? 7ல் 81 நட்டப்பாடை பண்ண. சிவா சிவா. அடுத்தவங்க ஒரு நிமிஷம் லேட் ஆகும். பாக்குறீங்களா? தாங்குறீங்களா? இல்ல நான் 3வது பாட்டு பாட, நீங்க 4வது பாட்டு பாடுறீங்களா? சரிப்பா. 7 81 நட்டப்பாடை எடுத்து வைக்க. 4வது பாட்டை எடுத்து வைக்க. வெளியிற நான் 3வது பாட்டை பாடுறேன். நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம்ம வினைகள் அல்கி அழிந்திட ஓடும் 8 உடைய மாமணி சோதியான் காளகண்டன் உரையும் தன்களுக்குன்றமே. நீள நின்று தொழுதல் தான். காலையில 4:10 5 மணி வரைக்கும் பெருமானை நீளமாக நினைத்தல். நீள நின்று தொழுதல் தான் அந்த நிட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்து வெளியிறு தீர. 4வது பாட்டு பாடுங்க. வெளியிடல் தானப்பா? ஆமாங்க ஆமாங்க. வெளியிறு தீர. சிவா திருச்சர் நமச்சிவாய வாழ்க. நாதான் தாழ்வாழ்க. இப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாய போயம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் ஸ்நார்த்தம் சமர்ப்பியாமி. நானாவித பரிபண மந்திர சுந்தர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. சிவாய நம. ஓம் நம சிவாயம். அப்பா கடைசியா ஒரு வேண்டுதலுக்கு சொல்றோம். அப்பா கடைசியா பாட்டு படிச்சிருங்க. அப்புறம் சொல்ல, அப்புறம் பேசலாம். அதாப்பா நல்லதுப்பா. வெளிரு திருச்சிட்டோம். வெளிரு தீர தொழுபின் வெண்பொடி ஆடியை முழிலங்கு மழவாளன் முந்தி உறவிடம் பிளிரு தீர பெருங்கை மதம் மூன்றுடை களினோடு பேசு தன் கழுக்குன்றமே. வெள்ளுதீரொழிபின்பொழியாடியை மொழிலங்கு மழுவாழன் முந்தி உறவிடம் பிளிர தீர பெருங்கை வெம்மதம் ஒன்றுடை களினோடு விழுசூர் தன் கழக்குன்றமே கழக்குன்றமே. சித்திரவனம். நன்றியா. வணக்கம் ஐயா. சிவா. களிரினோடு பிடிசூழ் தன்கள். களிறு என்பது அந்த 50 ஆசை நடக்க. அதை பிடித்து வைத்தால் தான் நெட்டை கூடல்னு சொல்லலாம். வாழ்க வாழ்க. அடுத்து
நித்திலாமா ம். 4வது 5வது பாட்டு கொலைகள் தீர. புலைகள் தீர தொழுமின் புன்சடை புண்ணியன் இலைகள் சூழ படையன் எந்தை பிரானிடம் முளைகள் உண்டு தழுவி குட்டியோடு முசு தலைகள் பாயும் உறவில் தன் கழுக்குன்றமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கலைகள் பாயும் தங்களுக்கு வந்து அந்த கலைகள் தான் வேதியற் கலை. வாழ்க வாழ்க வேதியற் செல்வி. நன்றி. அடுத்து சிவ புனிதவதி அம்மா. சிவ புனிதவதி மடமுடைய அடியார். சிவாய நமங்க ஐயா. மடமுடைய அடியார். திருச்சிற்றம்பலம். மடமுடிய அடியார் தம்மனத்தே உறைவிடமுடைய மிடரன்பின்னவர் மேலவன் படமுடைய அரவன் ஆண்டன் பயலும் இடம் கடமுடைய புறவில் தன்கழு குன்றமே. படமுடைய நன்றிங்க ஐயா. சொல்லுமா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. படமுடையாரவன் தான் பயிலும். அந்த பாம்பு படம் எடுத்தான்னா அது ஆடாம அசையாம நிற்கும். அது நெட்டை கூடலின் அடையாளம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மடமுடைய அடியார். மடம்னா வேற அறியாமன்னு பல பேர் சொல்லுவாங்க. மடம் என்பது பக்குவப்படுதல். பக்குவமுள்ள அடியார்கள் தான் இதையெல்லாம் உணர முடியும் என்ற விதத்திலே சுந்தரர் பாடிய பாட்டு. வாழ்க. அடுத்த ஊனமில்லா அடியார். சதானந்தன் ஐயா வாங்க. சிவாயம் இருக்காங்களா? இருக்காரு. அடுத்தது சொக்கம்மாள். சொக்கம்மாள் வாங்க. ஓணமில்ல அடியத்தம் மனத்தே ஊர ஞானமூர்த்தி நட்டமாடி நவிலுமிடம் தேனும் வண்டும் மது உண்டு இன்னிசை பாடவே காணமஞ்சை உறையும் தன் கழு குன்றமே தேனும் வண்டும் மது உண்டு இன்னிசை பாடவே காணமஞ்சை உறையும் தன் கழு குன்றமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வண்டுகள் அந்த தேனாகிய மதுவை உண்டு மயங்கி கிடக்கும். அப்படி அந்த மயங்குகிற நிலைதான் நெட்டை கூடன்னு சொல்லுவாங்க. ஆன்மாக்கள் என்ன பண்ணும்? சிவத்திலே மயங்கி நிறுத்தல் தான் அந்த சிவனோடு ஐக்கியமாகிற நெட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. வாங்கம்மா. பந்தமில்லாடியார் மனத்தே உற வந்து நாளும் வணங்கி மாலோடு நான் முகன் சிந்தை செய்த மலர்கள் நீற்றலும் சேரவே கந்தம் நாரும் புறவிந்தன் கழு குன்றமே சிந்தை செய்த மலர்கள் நீற்றலும் சேரவே கந்தம் நாரும் புறவிந்தலை புறவின் தன் கழு குன்றமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருக்கழுக்குணத்துக்கு மணிவாசக பெருமான் வந்து காட்டினாய கழுக்குன்றின் பாடினதுனால அப்படி வந்து காட்டிய கழுக்குன்றில திருமாலும் பிரமனும் வந்து வணங்கினார்கள் என்ப இந்த 8வது பாட்டு. வந்து நாரும் வணங்கி மாலோடு நான்முகன் சிந்தை செய்தார். அப்படி சிந்தை செய்தல் தான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. சரஸ்வதி அம்மாவாங்க. பிழைகள் தீர தொழுமின் பின் சடை பிங்ககன்
பிழைகள் தீர தொழுமின் பின்சடை பிஞகன் குழைகொள் காதன் குழகன் தான் உறையும் இடம் மழைகள் சால கலித்து நீடுயர் மழைகள் சால கலித்து நீடுய வேயவை கழைகொள் முத்தம் சொரியும் தன் கழுக்குன்றமே கழைகொள் முத்தம் சொரியும் தன் கழுக்குன்றமே திரு கழுக்குன்றமே. நன்றி ஐயா. இந்த இடத்துல பிழைகள் தீர தொழுமின்னு பண்ண. பிழை பொருத்தல் என்பது வேறு, பிழை தீர்த்தல் என்பது வேறு. பொருத்தல்னா செய்த பிழை அப்படிதான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல என்னுடைய பெருத்தன்மையில பொறுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அது பிழை பொருத்தல். பிழை தீர்தல் என்பது நம்முடைய குறையை நீக்கி விடுதல். அதை சுந்தர இன்னொரு இடத்துல பாடி காட்டினாரு. அந்த பாட்டு நம்ம ஐயா இவரு அவர் ஆத்தூரடிகள் அடிக்கடி பாடி காட்டுவார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தீரப்பணிப்பானை. ஆனா பொருத்தல் போதாது, பிழையை தீர்க்க வேண்டும். அதுதான் இங்க பிழைகள் தீரத்தொழுமின்னு பாடி காட்டினார். வாழ்க்கை அந்த பாட்டு இன்னொரு பாரு பாடுமா சரஸ்வதி அம்மா. பிழைகள் தீர தொழுமின் பின்சடை பிஞகன் பிழைகள் தீர தொழுமின் பின்சடை பிஞகன் குழைகொள் காதன் குழகன் தான் உறையும் இடம் மழைகள் சால கலித்து நீடுய வேயலை கழைகொள் முத்தம் சொரியும் தன் கழுக்குன்றமே கழைகொள் முத்தம் சொரியும் தன் கழுக்குன்றமே கடைகள் முத்தம் சொரியும் தன் கழுக்குன்றமே. கடைசி வரை படத்துல அம்மா கரெக்டா பண்ணாங்க. கழைகள் முத்தம். பல இடத்துல அந்த பாட்டு குழைகள் முத்தம்னே போட்டுருவோம் அந்த இடத்துல. எதுக்காக அப்படி போடாது, அது எதுவும் எழுத்துப்படியா இருக்கு. ஆனா அந்த கழைகள் முத்தம் தான். கழைனா மூங்கில். அந்த அந்த திருக்கழுக்குன்னா மலையில மூங்கில் காடுகள் இருந்தன, அதுல இருந்து முத்துக்கள் சொரியும். அதை சொல்லி காட்டுதான் கழைகள் முத்தம் சொரியும் தன்கள். நிறைய இடத்துல இப்ப அந்த பதிப்பு பார்த்தீங்கன்னா குழைகள் முத்தம்னே போட்டிருக்கோம். அதனால அந்த கழைகள் முத்தம் படிக்கணும் எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார். ஆனா கழைகள் முத்தம் அதை கரெக்டா அம்மா படிச்சாங்க. சரஸ்வதி அம்மா வாழ்க வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். அப்படி உணர்ந்து படிச்சா பிழை தானா தீரும். அதான் பிழைகள் தீருதல். நன்றி நன்றி. கடைசி பாட்டு ஓரூர் செண்பவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம். பல்லின் வெள்ளை தலையன் தான் பயிலுமிடம் கல்லின் வெள்ளை அருவி தன் கழு குன்றினை மல்லின் மல்கு திரள் தோல் ஊரன் வனப்பினால் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமின்களே மல்லின் மல்கு திரள் தோல் ஊரன் வனப்பினால் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமின்களே. நன்றி ஐயா. இந்த பதிகத்தை யார் சொல்கிறார்களோ அந்த சொல்வதை கேட்டு திருப்பி கிளிப்பிள்ளை போல சொன்னதையே சொல்ற கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதனால சொல்லல் சொல்லி தொழுவார். சொல்வர்களுக்கும் புண்ணியம், சொன்னதை திருப்பி சொன்ன அவங்களுக்கும் புண்ணியம் என்ற வகையில சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமின்களேன்னு பழம். அப்ப அடியாரை தொழுதால் ஆண்டவன் நமக்கு வந்து அருள் செய்வான். அந்த வந்து அருள் செய்த சத்குரு தரிசனம். அதை திருக்கழுக்குன்ற பதிகா நான் அந்த 30வது பதிகத்தை நாளைக்கு இதே நினைவோடு படிப்போம். அதனால
திருவாசகம் முற்றோர் பாடுங்க திருக்கவனம் எல்லாம் அருமையா படிப்பாங்க அந்த பிணைக்கிற பதிகத்தை. ஆனா அதுக்கு முன்னாடி 3 தேவாரம் தான் மறந்தே போறார்கள். ஆனா அந்த தேவாரத்தை படித்து விட்டு படித்தால் பெருமான் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுவென்கிற அந்த புண்ணியத்தை தருவான், தர வேண்டும் என்றோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நாளைக்கு அந்த திருக்கழுக்குன்ற பதிகத்தை எல்லாரும் படிக்கலாம். 7 பாட்டு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். நன்றி ஐயா நன்றி நமச்சிவாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இது முதல் திருமுறை 7வது திருமுறை சொன்னீங்க இல்லைங்க ஐயா, 2வது திருமுறைல எந்த பாட்டுங்க ஐயா கொஞ்சம் சொல்லுங்க. 6ஆம் திருமுறை 92. அது 2 பாட்டு தான் இருக்கு. தேட செல்வம் நானே சொல்லிட்டேன். 6ஆம் திருமுறை 92வது பதிகம். சரிங்க ஐயா, அதான் ஜெராக்ஸ் வச்சுக்கலான்ட்டுங்க ஐயா. குறிச்சு வச்சுங்க. முதல் திருமுறை 103 குறிஞ்சி பண்ணு. சரிங்க ஐயா, நான் செல்லுல தாங்க ஐயா பாக்குறேன். 6ல 92 திருத்தாண்டகம். 7ஆம் திருமுறையில 81வது பதிகம். அது வந்து நட்டபாடை பண்ணு. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. சரி. ஏன்னா 4வராலும் பாடல் பெற்ற தலம்னு சொல்ல சிறப்புடைய ஒரே பதிகம் இந்த தலம் இது ஒண்ணுதான். என்ன மத்த எந்த தலத்திலயும் தலத்து பேரை சொல்லி பதிகம் இல்லை. திருவாசகத்துல திருக்கழுக்குன்றம் மட்டும்தான் அந்த தலத்துடைய பேரை சொல்லுது. தில்லைன்ற பதிகம் இல்ல, திருப்பரங்குன்ற பதிகம் இல்ல, உத்தரவாத வெவ்வேறு பேர்ல தலைப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனா இந்த தலத்துக்கு மட்டும் திருக்கழுக்குன்ற பதிகம் என்றே தலைப்பிட்டார். அதனால 3வரும் பாடியிருக்கிறார்கள். அது அவனையாவது பாடினார். 4வாரம் பாடல் பெற்ற தலம். அதனாலே 4வருக்கென்று தனி கோயில் அமைந்த தலம் அது. வாழ்க வாழ்க. ஆனா நம்ம கூடியவர்கள் எப்பொழுது பாடுறோமே அந்த 4வருக்கு தனியாக கோயில் உள்ள இடம் மலைக்கு நேர் கீழே கிழக்க மலையை நோக்கி இருக்கிற மாதிரி அமைந்த திருத்தலம் அங்கு. வாழ்க வாழ்க. நன்றி 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 ஐயா. நிறைய அடியார்களுக்கு தெரியாது 4வருக்கு கோயில் இருக்குன்றது. இப்ப தெரியும். இப்ப நான் மலை வள வராங்க, அங்க ஆட்சி போட்டுக்குது. இப்ப அண்மையில கும்பாபிஷேகம்னே கோயில் அங்க நிறைய பௌர்ணமி நிறைய கூட்டம் வருது. இப்ப பௌர்ணமி உலா வந்த அப்புறம் இப்ப நிறைய, அதுக்கு முன்னாடி தெரியாது, இப்ப நிறைய தெரியும். அங்க ஆட்சி வர போட்டு அதை இது பண்ணி இப்ப கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்கல. இப்ப நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு மலை வந்த அப்புறம். அடுத்தது பொன்னூசல் வாங்க. தனலட்சுமி வாங்க. பொன்னூசல் எத்தனாவது பாட்டு சொல்லுங்க. பொன்னூசல் 7வது பாட்டு. 7வது பாட்டு. உன்னற்கு அறிய. உண்ணுதல் கூட நிட்டை கூடுதல் தான். வாழ்க வாழ்க. இருக்கீங்களா? சிவாய நம. அடுத்தது பட்டம்மாள் படிங்க. பொறுத்தாங்களா? சிவாய நம. வாங்க. பரமேஸ்வரி அம்மா படிங்கம்மா. பொன்னூசல் படிங்க. 7வது பாட்டு. உன்னற்கரிய. ஐயா தனலட்சுமி பாட்டுங்களா ஐயா? திருச்சிற்றம்பலம். பாடுமா. அரிய திரு உத்தர கோசமங்கை மண்ணி பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்று அறுப்பான் அன்னத்தின் மேல் ஏறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்மொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. திருக்கதவு மடைக்க. வாழப்பாடி சித்ராமா வாங்க. திருக்கதவு மடைக்க. விடுமின் வெகுளி. படிங்க. அவங்க படிக்கலாம் படி. உமா மகேஸ்வரி படிக்குமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலையா. விடுமின் வெகுளி வேக்கை நோய் மிக ஒரு காலம் இனி இல்லை உடையான் அடிக்கில் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு கொடுமீன் அடைவோம் நான் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உரைபாட்டுரையை போற்றுவோம்
புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே உடைபாட்டுரையே போற்றுவோம். புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. திலகவதி அம்மா வாழ்த்து படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம். சிற்றம்பலம். சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநடர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய நம. வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்க அந்தனர். தாமோதரையா வாங்க வாழ்த்து படி. இருக்காங்களா லைன்ல? இருக்காங்கய்யா. சிவாய நம. வாழ்க அந்தனர் பாருங்க. நமச்சிவாய வாழ்க. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவாடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருமூலர் வாக்கின வந்த திருமந்திர பாட. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வாழ்த்து படிங்கம்மா. சித்ரா வாங்க. ரயில்வே சித்ரா படி. தனம் தரும். யாராவது படிக்க சொல்லுங்க சாமி. வேலையா படிக்கிறா ஐயா. காந்திமதி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்த்து. வேற யாரும் படிக்க விரும்புறீங்களா? படிங்க. உங்களுக்கு தெரிஞ்சு. சிவாயிரம். நடதை சொல்லி முடிச்சுடுங்க. 6 தளத்தோடு வாழ்க வான்மையில் வாழ பெய்க. நடதையா பாடு. மியூட் ஓபன் பண்ணல ஒரு 3 பேருக்கு. நடதை இல்லையா? நன்றிங்க. படிங்கம்மா. படி. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை. கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சுவேல். ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க. ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். நன்றி ஐயா. வான்முகில் வளாது பெய்க பாடிடவா? வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன். கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வாழ்க வாழ்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி நன்றி நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சியிலும் சரியாக 9:50க்கு திருத்தொண்ட தொகையும் பிறகு பொன்னூசலும் பாடி ஆத்மார்த்த பூசையாக அகபூசை நம் செய்து வருகிறோம். அந்த அகபூசையில் அடியார் பெருமக்கள் இரவு வந்து கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாயனம் நற்றுணையாவது நமச்சிவாயவே. சொல்லணும். சரி, நிகழ்ச்சி முடிகிறப்ப சொல்றேன். என்ன கேட்கணும் நடந்து